கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 34. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இந்த நாளில் கூட ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில கவலையே நமக்கு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் தானே. இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு என்ன பண்ண போகிறோம், காலேஜுக்கு என்ன பண்ண போகிறோம், எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறோம், கல்யாணத்துக்கு என்ன பண்ண போகிறோம். அப்போ எல்லாமே நம்ம யோசிக்கிறது, நம்ம கவலைப்படுறது எல்லாமே பார்த்தோம்னா நாளைக்கு தான். நாளைக்கு வருங்காலத்துக்கு எதிர்காலத்துக்கு என்ன நடக்குது, என்ன பண்ணோம், பிள்ளைங்க எதிர்காலம் எல்லாமே நம்ம யாருமே கவலைப்படாமல் இருக்கவே முடியாது. நம்ம அப்படி இருக்கிறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்பட்டு என்ன செய்ய போகிறீங்க. அதிலே நம்ம பார்க்கும்பொழுது 27 பார்த்தோம்னா, கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். இப்போ கவலைப்படுறதுனால நம்ம ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? உங்களுக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு உடை வேணுமா, உணவு வேணுமா, எல்லாமே பிதாவுக்கு தெரியும். உங்கள் பரம பிதா சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு உணவு வேணும், அதில் தான் நம்ம எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அஞ்ஞானிக்கு தான் நாடுவாங்க. ஆனால் உங்களுக்கு இது வேணும்னு சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நமக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. அன்னன்னைக்கு என்ன ஆண்டவர் செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வார். ஆனால் நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா 31 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. ஆணுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, நம்ம எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை மாத்திரம் ஆணுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வசனத்தை தியானித்து நம்ம அந்த நீதியை நம்ம தேடும்போது இதெல்லாம் நமக்கு கூட கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு கூட கொடுப்பார். மரியாதை இப்படிதான் ஆணுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்தெடுத்தார். மார்த்தாள் தான் கவலைப்பட்டுனே இருந்தான். அப்போ ஆண்டவர் கேட்க, மார்த்தாள் ஏன் கவலைப்பட்டு இருக்க, தேவையானது ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் அவளை மாதிரி தான் கவலைப்பட்டுனே இருப்போம். நாளைக்கு என்ன பண்ணுறது, இவ்வளோ உணவெல்லாம் நம்ம எல்லாமே நம்மளே செய்யணுமே. ஆண்டவர் எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு மரியாதை, அவள் கவலை. அதான் ஆண்டவர் கேட்குற, ஏன் கவலைப்படுற. அவள் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கினால. அப்போ நம்மளும் நல்ல பங்கு என்ன, ஆணுடைய சமூகம், ஆணுடைய பாதம், அதை மாத்திர தேடும்போது மீதெல்லாம் நமக்கு கூட தானாக வரும். அதாவது எப்போ என்னென்ன செய்யணுமோ, திருமண காரியமா அதற்காக கவலைப்படுறீங்களா, ஏற்ற நேரத்தில் திருமணத்தை கர்த்தரை நடத்தி தர ஆச்சரியமாய் நினையாத காரியத்தை செய்கிற தேவன் அழகாக அவர் செய்வார். வேலை இல்லையா, அழகாக படிப்பு முடிஞ்சோன்னா என்ன வேலை கொடுக்கணுமோ ஆண்டு எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருவார். நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த வேலை யாருக்கு கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் வேலையை ஆர்டர் கொடுப்பார். குழந்தை இல்லையா, அவருக்கு எந்த நேரத்தில் பிள்ளைகள் ஆர்டர் கொடுக்குற சுதந்திரம் கரெக்டாக கொடுப்பார். ஆண்டர் எல்லாமே அவர் கரெக்டாக செய்வார். அதனால் இந்த காரியங்களை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் எல்லாமே கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்லி அவரோட சமூகத்தில் நம்ம பாரத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டு நாளைக்காக கவலைப்படுறதை விட்டுட்டு அவரோட சமூகத்தை மாத்திரம் நம்ம தேடும்போது, நீதியை தேடும்போது நம்மளோட வாழ்க்கையில் தேவன் பெரிய காரில் கர்த்தர் செய்வார். எல்லாமே கூட கொடுத்துருவார். எல்லாமே நம்ம அவர் சமூகத்தை மாத்திரம் இருந்தால் போதும், மீதெல்லாம் கூட தானாக வந்து சேர்த்துடும். இனிமேல் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா கவலையும் பாரத்தையும் ஆண்டுகிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். ஏன்னா அவர் நம்ம விசாரிக்கிறவர். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் நாளைக்காக கவலைப்படாதீங்க சொன்னீங்க சப்பா. இனி எங்களோட வாழ்க்கையில் நாளை குறித்த காரியங்கள், எதிர்காலம், பிள்ளைகளோட எல்லா வருஷம் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் என் கர்த்தர் எனக்காக செய்வார்ன்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நாளைக்காக கவலைப்படாதபடி எதிர்காலம், பிள்ளைங்க எல்லா காரியம் சமூகத்தில் ஒப்படைத்து விட்டு உங்களுடைய ராஜ்யத்தை மாத்திரம் நாங்கள் தேடக்கூடிய கிருபை ஆவியானவர் எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது.